என்ற காட்டிலே திசை மாறும். ஐயோ ஆண்டவனே, இந்த மாட்டு காலடியில் நின்று நின்று என்ற காலே போச்சு. ஐயோ உடம்பெல்லாம் அங்கங்கம்மா புடுங்குதே. ஐயோ இந்த வயிறு ஒரு பக்கம் கொய்யாங்குதே, கொலை பசியா புடுங்குதே. அடியை மீனா, அடி மீனா, அடியை மீனா, அடி எனக்கு கத்தருக்கே தெம்பில்ல. அடி என்ன பண்ற, வாயிங்க. அம்மா இருமா, ஒரு 10 மினிட்ஸ்மா, நான் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதை கம்ப்ளீட் பண்ணி வந்துடுறேம்மா, இருமா. அடி அந்த மூவையினால சித்தை எடுத்துட்டு வா இங்க, எனக்கு முட்டி முட்டியா புடுங்குதுடி. அடி வா, வயிறு ஒரு மூளை வசி எடுக்குது, அடி வா. அம்மா இருமா, எனக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட், நாளைக்கு சப்மிட் பண்ணியே ஆகணும், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன், இருமா. எந்த ப்ராஜெக்ட் பண்ணி இவ என்னத்தை புடுங்குறாளோ. ஐயோ ஆண்டவனே, இந்த பிள்ளைகளை பெத்தாலும் கவலை, பெத்துக்கிளினாலும் கவலை. ஐயோ ஆண்டவனே, எவளாவது ஒருத்தியாவது நம்மளுக்கு உதவுறாளுகளா? பெத்ததும் இப்படி இருக்குது, வந்தவளும் இப்படி இருக்கிறா. ஐயோ ஆண்டவன் என்ற தலையெழுத்தை என்னம்மா எழுதுனானோ. ஆண்டவனே கடவுளே, நம்மளே மொல்ல எந்திரிச்சு போய் அந்த மூவினாலும் எடுத்து தேப்போம். ஐயோ அர்க்காணி, யாரது? என்ன இருக்கானி, நான் வந்ததும் கூட தெரியாம இங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற? இந்நேரத்துக்கு டிவி ஒன்றும் பார்க்கலையா? ரங்காத்தக்கா நீங்களா? நல்ல நேரத்தில் வந்தீங்க. எந்த டிவி பார்க்கறது? டிவி நானே நொந்து போய் கிடக்குறேன். உன்னை டிவி ஒன்றுதான் எனக்கு கேடு. ஆளா இருக்கானி, ஆளா என்னாச்சு, ஏன் இப்படி பேசுற? பின்ன என்னக்கா, நான் ஜீவனேன்னு போய் சேர்ந்துட்டாலும் கூட நல்லா இருக்க மாட்டேக்குது. ஐயோ என்றனாலேயே முடியல. அடா இருக்கானி, என்னாச்சு, என்ன பண்ணுது உடம்புக்கு சொல்லு. அதை ஏக்கா கேட்குறீங்க? வெடியால் முடிச்சு இந்த மாடு கண்ணெல்லாம் கட்டி கிடக்குதே, சித்தா அவுத்துட்டு மேய்க்கலான்னு மேய்ச்சேன். ஐயையோ இந்த வெயிலுக்கு என்னமோ தாங்க மாண்டல. ஐயோ எல்லாம் என்னமோ சேகையும் பிடிச்சிருச்சு. ஐயோ கை காலெல்லாம் ரணமா வலிக்குதுக்கா, முட்டி முட்டியா புடுங்குது. என்னாலேயே முடியல, அப்படியே சூடு கவகவகவகவன்னு கொதிக்குதக்கா. ஒன்றனாலேயே முடியாதுன்னு தெரியுமல்ல இருக்கானி, அப்புறம் எனக்கு போய் வெயிலில் மாடு மேய்ச்சி போட்டு வந்தேன். எவனோ 2 பேர்த்த வேலைக்கு சேர்த்திக்க வேண்டியதேனோ, இல்லாட்டி எல்லா மாட்டையும் முடிச்சு வித்தெறிஞ்சு போட்டு சிவனையே இருக்க வேண்டியதேனோ. என்னக்கா பண்ணுறது? எப்படியோ ஒருத்தி வீட்டில் இருக்கிறாளே, அவளை கரை சேர்த்தி ஆகணுமே. அது வரைக்கும்னாலும் ஏதோ கொஞ்சம் மட்டு மரியாதையாக இருக்கணுமேன்னு நினைக்கிறேனக்கா. அட கூறு கட்டவளே, அதுக்குதான் நான் அன்னைக்கே ஒரு ஐடியா சொன்னேன்னல்லோ, அதை என்ன பண்ணு நீ முதல்ல? அவன் எங்கேக்கா நம்ம கூட பேசுறக்கெல்லாம் வர்ற. எனக்கு என்னமோ அதெல்லாம் நடக்குமானே தெரியல. அவன் எப்போ பாரு படிக்கிறேன்னே அந்த ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறா. என்னதே பண்ணுறாளோ, படிக்கிறாளோ நீ என்ன பண்ணுறாளோ ஆறு கண்டா. எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா அக்கறைக்கு இக்கரை வச்சதேன் இருக்கானி. எல்லாத்தையும் நம்மளுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுல தான் நம்ம திறமையே இருக்குது. அட போக்க, நான் இப்போ எதையுமே பேசுகிற நிலமையில் இல்லை. வயிறு ஒரு மூளை பசி, கொள்ளை பசி எடுக்குது. என்ன கிரகமோ எனத்துக்கு இப்படி பசி எடுக்குதோ தெரியல. என்னமோ போங்காலங்கன்றுச்சட்டக்குது, அதுதான் இத்தனை பசி எடுக்குது. ஐயோ கால் முட்டி முட்டியாக பிடுங்குதக்கா. நான் போய் அந்த மூவினால் எடுத்துட்டு வாரேன், தள்ளுங்கோ. ஐயோ அம்மா, ஐயோ அருக்காணி, அடி உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி போய் உழுகுற? அடி அருக்காணி, அடி கையை புடி. ஐயோ என்றனாலேயே முடியலையக்கா. ஐயோ என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்க. ஐயோ இல்லைன்னா விட்டுருங்க, நான் அப்படியே படுத்துக்கிறேன். ஐயோ அம்மா. அடி அருக்காணி, அடி உண்மை சொல்லு, உனக்கு என்னதே பண்ணுது? அடி உடம்புக்கு முடியலைன்னா சொல்லு, ஆஸ்பத்திரி போல. அடி என்ன பண்ணுது? ஐயோ என்றனால பேச முடியாதக்கா, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. என்னை விட்டுருங்க, அப்படியே சித்தே தூங்குனுன்னா சரியா போயிரு. ஐயோ அடியை மீனா, அடி மீனா, அடி என்ன பண்றோம்ல, வாங்க. என்னம்மா இருமா வர்றேன். என்னம்மா அந்த வரேன்னு சொல்றல, எதுக்குமா கத்திட்டே இருக்கிற? ஐயோ அம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு? அம்மா அம்மா இங்க பாருமா, என்னம்மா பண்ணுது? அடியே மீனா, இப்போ நாள் வந்தைய, இந்த அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் தான் நீ வருவீன்னு நினைச்சேன். இப்பவே வந்துட்டியா? அம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? என்னம்மா ஆச்சு உனக்கு? அம்மா என்னம்மா பண்ணது? நல்லா தானம்மா இருந்தேன்.
வயசு புள்ளகிட்ட என்ன இருக்கான்னு பேசிட்டு இருக்கிற நீ? ஏன் என்னதே மன்னது உனக்கு? அதை முதல்ல சொல்லு. ஆண்டி நீங்க எப்ப வந்தீங்க ஆண்டி? ஆண்டி அம்மாக்கு என்ன ஆச்சு ஆண்டி? அம்மாடி மீனா, உங்க அம்மாளுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு வெயிலில் மாடு மேய்ச்சிருக்கிறாள்ல, ரொம்ப நேரம் வெயிலில் நின்றுட்டாலட்டக்குது. அதான் உடம்பு இலக்கி விட்டுருச்சாட்டக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு ஊசி போட்டால் சரியா போயிரு. ஐயோ எனக்கு ஊசியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். அடியே மீனா, அடுப்படியில் கஞ்சி வச்சிருக்கிற, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. அந்த மூவை முதல்ல எடுத்துட்டு வந்து காலுக்கு போட்டு நீ விடுடி, எனக்கு அதே போது. அம்மா நீ முதல்ல எந்திரிமா, ஹாஸ்பிட்டல் போகலாம். அம்மா ஏமா இப்படி இருக்கிற? முகமெல்லாம் ரொம்ப வாடி போய் கிடக்குது. உன்னை யாருமா வெயில்ல மாடு மேய்க்க சொன்னது? நானே அந்த வேலையெல்லாம் பண்ணாதன்னு சொல்கிறேன்லம்மா, ஏமா இப்படி பண்ணுற? அடியே நான் பண்ணா மாரடி பண்ணுவா. முதல்ல போய் அந்த மூவை எடுத்துட்டு வாடி. இந்த காலுக்கு திணி ஓடு, இடுப்புக்கு திணி ஓடு. ஐயோ எல்லாம் புண்டுட்டு விழுந்துட மாட்டேக்குது. அம்மா நீ முதல்ல கையை பிடிச்சி எந்திரிமா, முதல்ல எந்திரிச்சு உட்காருமா, எந்திரிமா. ஐயோ 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 அடியே மொல்ல நசுக்கடி. அடியே எலும்பெல்லாம் பிஞ்சிட்டு போயிட மாட்டேங்குது, மொல்ல தூக்கு. ஐயோ போதுண்டி, இடுப்பெல்லாம் என்னமோ இந்த புடுங்குது. போதுண்டி மீனா விடு. அம்மா இருமா, நான் போய் மூவ் எடுத்துட்டு வரேன். ஏன் இருக்கா நீ இப்போ எப்படி இருக்குது? தலைகளை சுத்துதா? இல்லைக்கா, அது ரொம்ப நேரம் உட்காந்துட்டுனா அதை கால் ஏற்றி வைக்க முடியல, அதை கொஞ்சம் தடுமாறிட்டேன், அத்தனைதே. என்னில நீ இதுக்கே தடுமாறுற? நான் நீ நல்லா இருந்தீன்னா நாளைக்கு மருதுமலை கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்தேன். நீ என்னமோ இப்படி கிடக்குற. நான் எந்த மருதுமலை வரேன் போக்கா. ஐயோ என்றனாலையெல்லாம் நீ அத்தனை மணிக்கட்டு ஏற முடியுமா? ஐயோ நான் வரல. எங்கால் ஒரு கோய குழம்புன்னு போனாத்தேன இருக்கா நீ ஆகு. எங்கால் ஒரு பக்கம் வெளியில் அக்கட்டக்கட்ட போனாத்தேன 4 விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். எப்போ பாரு இந்த ஊடு இது இல்லைன்னா காடு, இதையவே கட்டிட்டு அழுதுட்டு இருந்தீங்கன்னா காலத்துக்கும் இப்படியே தான் இருக்கும்னு. நான் சொல்கிறது கேளு. பேசாமல் நாளைக்கு முருகனை மனசில் நினச்சிட்டு கிளம்பு. அதெல்லாம் நல்ல முறைக்கு போயிட்டு வந்துடலாம். இன்னும் ஐயோ நான் எங்கேக்கா வாரேன்? நான் பார்க்கலாம். இந்த முதல்ல இந்த மாடு கண்ணுகளையெல்லாம் வித்தெறிஞ்சு போட்டு அப்புறம் பார்க்கலாம் மக்கா. அம்மா எங்கம்மா வலிக்குது? காலை கொஞ்சம் நல்லா நீட்டுமா, நான் நீவி விடுறேன். அங்கதான். ஐயோ போது மெல்ல நீவி, போது. அம்மா நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டு நீ முதல்ல படுத்து தூங்குமா. வேண்டாண்டி மீனா, எனக்கு இப்போ பசிக்கவே இல்லை. வயிறெல்லாம் ஏனோ ஒரு மாதிரி இருக்குது. இன்னைக்கு சோறே வேண்டாம் எனக்கு. போ, நான் ஜீவனேன்னு படுத்துக்கிறேன், நாளைக்கு பார்க்கலாம். அருக்காணி நான் சொல்கிறது கேளு. முதல்ல வகுத்துக்கு நல்லா சோத்தை தின்னு ஓட்டு சிவனேன்னு முருகனை மனசில் நினச்சிட்டு படுத்து தூங்கு. நான் வெடியால் வார என்ற கூட நீ கோயிலுக்கு வர்ற. என்ன பார்க்குறேனாக்கா, வெடியால் எப்படி இருக்குதோ அப்படி சொல்கிற நெடுங்கோ. அலே நான் சொன்னதை நல்லா மனசில் வச்சுக்கோ. நல்லா சோத்தை தின்னு ஓட்டு படுத்து தூங்கு, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. சரி நான் நேரமாகுது, போயிட்டு வரட்டா? சரியானாக்கா. அலே மீனோ, உங்கள் அம்மா அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பான். நீ வயிறு நம்ப சோத்தை போட்டு கொடு, உங்ககிட்ட சாப்பிட்டு போட்டு படுத்து தூங்கிட்டு வெடியால் நான் வாரேன். உங்கள் அம்மாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். என்ன சரிங்க ஆண்டி, நான் பார்த்துக்கிறேங்க ஆண்டி. சரியாண்ணா 2 பேரும் சோத்துண்டு போட்டு படுத்து தூங்குங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நான் போயிட்டு வரட்டா? சரிங்க ஆண்டி, போயிட்டு வாங்க ஆண்டி. என்ன மீனாச்சி, பிள்ளைகளே என்ன பண்ணுதுக்கோ? தூங்கிடுச்சுங்களா? சோறெல்லாம் உண்டுதுங்களா? என்ன பண்ணுச்சுக்கோ? ஓ அதெல்லாம் சாப்பிட்டாங்க மாமா. ரொம்ப நாள் கழிச்சு பிரியாணி வாங்கி கொடுத்தமல்லோ, அதெல்லாம் வயிறு நம்ப சாப்பிட்டு பிள்ளை தூங்கிருச்சுக்குவாவோ. சரி. ஏன் மாமா, நிலா வெளிச்சந்தே மத்தியானமாட்ட பட்டை கிளப்புது. மானத்தில் மீனே ஒன்னையும் காணும். ஆமா, நிலா வேணுமோ பக்கத்தால ஓட்ட போட்டு இருக்குது. தூரமா மழை வேய். இந்த வேசையில் எங்க மாமா நம்மளுக்கு மழை வரப்போகுது. எல்லாம் உனி பங்குனி சித்திரையில் தெரியாது. ஐயோ இன்னும் 2 மாதம் ஓட்டுறதுக்குள்ளேயுமே பிள்ளையும் படாத பாடுபடுதுக்கு. இப்போவே கணக்குக்கு 2 மாதமாக போச்சு. மாசி வங்குனி சித்திரை வைகாசி கணக்குக்கு 4 மாதம் ஆக போகுது. ஏமாமா ஐயோ, அக்னி நட்சத்திரத்துக்கு நாள் ஏதோ மழை பெஞ்சுதுன்னா வெய்ய காலம் தெரியாமல் இருக்கு. ஐயோ வர வேச அப்படியே இப்போவே என்னமோ வரக்காத்து அந்த ஊதுது மாமா. ஆமாம் புள்ள, அது வேற பாயோ. எங்காலும் மத்தியானத்தில் சுழிகாத்துக்கே அது வந்ததுன்னா இந்த ஓட்டை தூக்கிட்டு போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? எப்படியோ நம்ம வீட்டுக்கு போக வரைக்கும்னாலும் இந்த குடிசையில் இருக்கணுமல்லோ. ஆமாம் மாமா, எனக்கும் அதே பயந்தேன். நாளைக்கு நாள் கவுத்து வாங்கிட்டு வந்து ஓட்டெல்லாம் சுற்றியும் கட்டி விடுங்க. கட்டலாம் புள்ள, அதுக்கு 100 ரூபா 200 ரூபா செலவு பண்ணணுமல்ல. சும்மா கடைக்காரங்க அவர் கொடுத்துருவானா?
100 200 பார்த்துட்டு இருந்தா சுழிகாத்து வந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் மக்களை கூட்டிட்டு எங்கே போகிறது? கட்டல நான் அதுதான் நிலா வெளிச்சு நல்ல மத்தியானமாட்டு இருக்குது, போய் 4 செம விறகு வெட்டிட்டு வரலாமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் புள்ள. ஐயோ நீங்கள் சித்த பேசாமையினால் இருங்கோ. நேத்தே காளிப்புங்காட்டில் வந்து தட்டு போகிற பூரா பிடுங்கி எறிஞ்சு போட்டு போயிருச்சாமா யானை. ஐயோ இந்த ராத்திரி நேரத்தில் எங்கே போகிறீங்கோ? ஆனை மட்டுமா இருக்குது, சிறுத்தை கிருத்தை எல்லாமே எல்லா கிரங்களும் இங்கே தான் தெரியுதுகோ. பேசாமல் இருங்க நீங்கோ. ஆனை வந்து மயிறு பிடுங்குது, பேசாமல் இரு மீனாட்சி. நீ போய் அந்த கொடுவால் எடுத்துட்டு வா, நான் போய் ஒரு 4 செமை வெட்டிட்டு வந்துடுறேன். அந்த 4 செம விறக வெட்டிட்டு அப்படியே கோட்டை கட்ட போகிறீங்க நீங்கள். பேசாமல் இருங்க நீங்கள். ஏன் புள்ள கோவப்படுறேன்? அதுக்கு இல்லை, ஏதோ ஒரு 5க்கும் 10க்கும் ஏதோ காப்பி தலை டீ தூள் வாங்குறதுனால ஆகுமல்ல, அதுக்குத்தேன். 10 ரூபா காசுக்கு வேண்டி உயிருக்கு உத்தரவாதம் வேணுமல்ல மாமா. நான் சொன்ன கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? பேசாமல் இருங்க சித்த. சரி நான் எங்கேயும் போகல, கோவப்படாத எடு. சரி மாமா, ஆனால் நம்ம எப்படியும் இந்த வீட்டை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். நாளைக்கே அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லி போட்டு வந்துடலாமா 2 பேருமே? சொல்லலாம் புள்ள. இப்போ தேனை கரையத்துக்கு தேதி குடிச்சிருக்கிறோம். நல்ல முறைக்கு எல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு உறுதியாகிட்டு அப்புறம் சொல்லலாம். என்ன மாமா இப்படி சந்தேகமாக பேசுகிறீங்கோ? அதான் நம்ம நாளே குறிச்சிட்டு வந்துட்டோமே, உறுதியாக தானே முடிவு பண்ணிக்குது. அப்புறம் என்ன மாமா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறக்கே மறந்துட்டு நான். என்ன முக்கியமான விஷயம் மீனாட்சி, சொல்லு. மாமா 10 வருஷம் கழிச்சு எங்க அண்ணி மாசமா இருக்குதாமா மாமா. என்ன மீனாட்சி சொல்ற? நெசமாவா சொல்ற? எனக்கு ஒருத்தருமே சொல்லலையே. மாமா அதை ஏன் கேட்குறீங்க? நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நான் எங்கள் வீட்ல இருந்துதே வந்துட்டு இருந்தேன். என்ன புள்ள சொல்ற? அட ஆமாம் மாமா, நாங்கள் ஊறுகாயை வறுத்து பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு அப்பா ஃபோன் பண்ணி உங்கள் அண்ணி மயங்கி கிடக்கிறா, என்ன பண்ணுறதுனே தெரியல, பேச்சு மூச்சே இல்லைன்னு ரொம்ப புலம்புனாரா. அப்புறம் நாங்கள் நம்ம அம்சாளுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருந்தார், இப்போ ஏதோ புதுசாக வந்திருக்கிறாரம்மா நம்ம ஊருக்கு. உங்களுக்கு தெரியுமா என்னமோ, அம்சா வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறாரு. அவரை கூட்டிகிட்டு போய் பார்த்தா அவர் பார்த்துட்டு தான் சொன்னார். எப்படியோ ஒன்று உள்ள 10 வருஷம் கழிச்சுனால ஆண்டவன் கையை காத்தானே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். மச்சானும் எத்தனை நாள் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தார். எப்படியோ ஒன்று நல்லா இருக்கட்டு. ஆமாம் மாமா, அதனால தான் சொல்கிறேன். நாளைக்கு போனோம்னா அப்படியே ஒரு எட்டு அண்ணியும் பார்த்துட்டு நம்ம இந்த விஷயத்தையும் சொல்லிட்டு வந்தா இன்னும் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்கல்ல மாமா, அதனால தான் சொன்னேன். சரி மீனாட்சி, நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாமேடு. நாளைக்கு வெடியால நேரத்தில் போய் சொல்லிட்டே வந்துடலாம். நீ பிள்ளைகளை காலையில் நேரத்தில் எழுப்பி கிளப்பி விட்றிய? சரி மாமா, அப்போ வாங்க போய் படுத்து தூங்கலாம். வெடியால் நேரத்தில் போகணுமல்ல. சரி மீனாட்சி, நாளைக்கு முதல் பஸ்ஸுக்கு போயிட்டு நீங்கள் வேணா இருந்துட்டு வாங்க. எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் திருப்பி அதே பஸ்ஸில் வந்தாத்தான் போக முடியும். சரியா? சரி மாமா, நானும் திரும்பி உங்கள் கூடவே வந்துடுறேன். நான் அங்கேருந்து என்ன பண்ணுறது? நான் வியாபாரத்தை பார்க்கணுமல்ல. நம்ம ஒரு எட்டு சும்மா போய் கடல் நீங்களும் பார்த்து போட்டு சொல்லிட்டு வந்துட்டா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்குமேன்னு சொன்னேன். அத்தனதே. சரி உள்ள இதில் என்ன இருக்குது, போன கிடக்குதேடு. சரியான நேரத்தை வீணடிக்காமல் வாங்க போய் தூங்கலாம். வாங்க மாமா.